ஏன் கனிமொழி நடத்தினாரு? இந்தியாவிலேயே விதவைகள் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. நாங்க ஆட்சியில வந்தோம்னா ஒரு சொட்டு மதுபானம் கூட விற்க மாட்டேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காத்தோடு போயாச்சு. இன்னைக்கு சொல்லுவாங்களா? செங்கோட்டையன் இன்னும் கூட அவருடைய பாக்கெட்ல அம்மாவோட படம் தானே இருக்கு. அவர் வந்து தாவேக்கால வந்துட்டாரு, விஜய் தான் அவருடைய முதல்வர். இப்ப நீங்க இவரை சீப்பர் செல் சொல்லலாமா? தமிழ்நாட்டு அரசியலில் ஜேசிடி பிரபாகரன், கே செங்கோட்டையன் இந்த இரண்டு பேரும் அதிமுகவின் செல்ல பிள்ளைகள். இல்ல மக்கள் ஏத்துக்கிறாங்கன்னு சொல்லிங்களா? ஏன்னா விஜய் ஏத்துக்கிட்டதுனால தான் அவர் போட்டு போட்டாங்க. அப்படி இருக்குமா அவர் பண்றது எல்லாமே நம்ம ஏத்துக்க முடியாது. நம்ம அவர் தெரிஞ்சுதான் போட்டாரு. தெரிஞ்சா இந்த ட்ரெஸ்ல போவோம் அவரு இது போறாரு. கழகம் இல்லாத தமிழகம் அது விஜயால் உருவாகி உள்ளதா இல்லையா சொல்லுங்க. பேர பிள்ளைகள் தாத்தா பாட்டி கிட்ட சொல்லி விசிலுக்கு போடுறது, பிள்ளைகள் தாய் தந்தை சொல்லி விசிலுக்கு போட சொல்லியதும் அன்பான ஒரு நிலை கோயில்ல முழுக்க ஏன் தமிழகத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் 70% பேர் இன்னைக்கு விசிலுக்கு தான் ஓட்டு போட்டுருக்காங்க. விஜயோடைய இந்த அரசியல் வந்து புரட்சியா இருக்குமா இல்ல ஒரு பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங்கா இருக்குமா? எடப்பாடி பழனிசாமி 4 லட்சம் கோடி ஊழலை விசாரணை பண்ணு சொன்னது நான் சொல்லல, மு.க. ஸ்டாலின் சொன்னாரு. மதசார்பற்ற கட்சி தானே சார் ஏங்க அதிமுகவும் தீபமும் நீயும் நானும் ஒண்ணு, வாக்களிச்ச மக்கள் எல்லாம் மண்ணு என்ற தலைப்படி இருந்ததா இல்லையா? இவருக்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல ஜர்னலிஸ்ட் வி.எஸ். ராமன் சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். சொன்னதை சாதிச்சிட்டீங்க. தமிழ்நாட்டுல முதல்வரா எங்க விஜய் தான் வரணும்னு அவ்வளவு வெறிப்பட்டு பிடிவாதமா இருந்தீங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி பல போராட்டங்களுக்கு மத்தியிலையும் பல அவமானங்கள், போராட்டங்கள், சிக்கல்கள் எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சு வந்துட்டீங்க முதல்வரா. ஜோசப் விஜய் அவர் இப்போ ஜோசப் விஜய் முதல்வரா வந்துட்டார். இப்போ ஒரு பேசும் பொருளா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து அவர் பதவி ஏற்கும் போது கூட பார்க்கும்போது அவருடைய ட்ரெஸ் கோட் அண்ட் ஷூட்ல வராரு. இன்னைக்கு சட்டப்பேரவைக்கு வரும்போது, தலைமைச் செயலகத்துக்கு வரும்போது கூட, எம்எல்ஏ பதவி ஏற்கும் போது கூட கோட் அண்ட் ஷூட்ல வராரு. அது பார்க்கும்போது எல்லாருடைய விமர்சனம் எப்படி இருக்குன்னா, சென்ட் ஜார்ஜ் கோட்டையில அந்த கோட்டைக்கான ஒரு ட்ரெஸ் கோட்ல வராரா, இல்ல ஒரு தமிழனுக்கான அந்த ட்ரெஸ் இல்லாம, அதாவது வேட்டி ஷர்ட் இல்லாம வராரு, இதுதான் மாற்றமா அப்படின்னு கேட்கறாங்களே. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு ஆடையை வைத்து ஒரு மனிதனை அளவுகோலாக நம்ம எடுத்துக்கிட முடியாது. அது அவங்களோட விருப்பம். வைகோவல்சாமி அவர்கள் அந்த தோல்ல துண்டு போட்டாதான் அவருக்கு மரியாதை. கலைஞர் தோல்ல துண்டு போட்டதான் மரியாதை. பாண்டியன் தோல்ல துண்டு போட்டதான் மரியாதை. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்தியா நாட்டை தவிர்த்து மற்ற வெளிநாடுகளுக்கு வந்து அந்த நாட்டினுடைய கோர்ட்டு சூட்டு போட்டதான் அந்த நாட்டினுடைய ஒரு தனித்துவம். விஜய் அவர்களை பொறுத்தவரையும் ஒரு நடிகர். அவர் வந்து சினிமா ரீதியாகவும் பல கதாபாத்திரத்தை நடிக்கும் போது அவர் இப்போ முதலமைச்சர் ஆகிட்டுருக்காரு. அப்போ தனக்குன்னு ஒரு வடிவம் கொடுக்கணும். அந்த வடிவம் என்பது ஒரு கோர்ட்டு சூட்டு போட்டு ஒரு நியூ ஜென்ரேஷன், நியூ ஓட்டர்ஸ், நியூ கவர்மெண்ட், ஆமா, அந்த மாதிரி ஒரு இளம் தலைமுறைகளுக்கு ஒரு கைட்லைன்ஸான நிலைப்பாடு இருக்கும். இப்போ நீங்க ஐடி ஃபீல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வேலைக்கு போறாங்க, மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்கு போறாங்க. அவங்க என்னதான் அந்தந்த மாநிலத்தில் மொழி தெரிஞ்சா இருந்தாலும் அந்த ஃபீல்டுக்கு போகும்போது அந்த ஃபீல்டுக்கான ட்ரெஸ்ஸு கட்டமைப்பு போனதான் அந்த ஃபீல்டுக்குள்ள இமேஜ் கிடைக்கும். இப்போ விஜய் அவர்கள் வந்து இளம் தலைமுறையை இதுக்கு பண்ணி தான் அவருடைய பயணம். இது வந்து காரணம் என்ன, தமிழ்நாடு அரசியல் களத்தில் திமுக விஎஸ் அதிமுக என்ற நிலைப்பாடு தான் மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விமர்சனங்களை செய்து நீ அயோக்கியன் மாறி சொல்லி தான் பண்ணாங்க. ஆனால் ஒரு படத்துல வந்து நடிகர் செந்தில் வடிவேலும் பயில்வான் ரங்கநாதன் ஒரு காமெடி கிளைமேக்ஸ்ல வருவாங்க. அப்போ வந்து பயில்வான் ரங்கநாதன் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வடிவேலு செந்தில் போவாரு, இது சாரி கவுண்ட் பண்ணி போவாரு. அப்ப கதவை தட்டுனவர்னா ஐயோ கணவர்னு அவர் மல் யுத்தத்துல கோப்பை வாங்கிட்டு நிற்கிறாரு. இவரு கீழே கட்டில படுக்கிறாரு, இன்னொருத்தர் மேல பர்னர்ல படுத்து கிடக்கிறாரு. அப்போ ஒருத்தர் இங்க பாரு நான் கஷ்டப்பட்டு வாங்கினா பாத்தியான். அப்போ மனைவி சொல்லுவா எங்க பால்காரனை பணம் கொடுக்கணும் சொல்லும்போது வயல்வன் கணவர் சொல்லுவாரு எல்லா மேலும் பார்த்துட்டு இன்னும் ஒவ்வொரு கேள்வி கேட்கும்போது மனைவி கேட்கும்போது எல்லா மேலும் பார்த்துருவான் மேலும் கேட்போன்னு கம்பெனி கவுண்ட் பண்ணி என்ன பண்ண என்னடா நம்மளை போய் வந்துட்டு கோமிட்டி தலையை கீழே ஒருத்தன் படுத்துறான் அவனை பார்த்துட்டா ஆஹா அது அந்த இதுக்காக சொல்றேன். ஆமா காமெடிக்காக சொல்றேன்.
அதுல வந்து இளம் தலைமுறைகளை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு வந்து 2 திராவிட கட்சிகளும் அதிமுக போனாங்களே தவிர வான்வெளி, அதாவது இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ், இந்த மாதிரி இதுல வந்து இளம் தலைமுறை இதயத்தில் பதிய வைத்து பேரப்பிள்ளைகள் தாத்தா பாட்டி கிட்ட சொல்லி நீ விசிலுக்கு போட சொல்லுவதுக்கும், பிள்ளைகள் தாய் தந்தைட்ட சொல்லி விசிலுக்கு போட சொல்லுவதுக்கும் அன்பான ஒரு நிறைய இதுல முழுக்க முழுக்க ஏன் தமிழகத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் 70% பேர் இன்னைக்கு விசிலுக்கு தான் ஓட்டு போட்டுருக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய ஜாம்பாவுகளை கமுத்தி போட்டாங்க. ஆமையாக்கு அழகு கமுத்தி போட்ட மாதிரி இன்னைக்கு விஜய் ஒரு 108 சீட்டு பிடிச்சு தமிழ்நாட்டு மட்டும் இந்தியாவுடைய அரசியல் களத்தையே புது தலைமுறைக்கு புதிய பார்வையில் புதிய உத்வேகத்தில் நியூ ஜெனரேஷனுக்கான மையம் கொண்டு இன்னும் 35 ஆண்டு கால பரிமாண வளர்ச்சியை நோக்கி இன்னைக்கு விஜய் தமிழ்நாட்டில் எடுத்து செல்கின்றார் என்றால் சாதாரண விஷயம் கிடையாது. ட்ரெஸ் கோடு நீங்க சொன்னீங்க. இப்போ ட்ரெஸ் கோடு என்பது வந்து பாத்தீங்கன்னா அது அவருடைய தனிப்பட்ட முறை. இது வந்து சார் தமிழ்நாட்டுக்கு பொதுப்படையா ஒரு முதல்வரா வந்துட்டாரு. இப்போ போய் அந்த ட்ரெஸ் கோடு அது நம்ம நாட்டோட கல்ச்சர் இல்லையே நீங்க சார். சொல்றது வாஸ்தவம் தான். தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. கட்சிக்காரங்க அவங்க கட்சிகளை வேட்டியில தான் வராங்க. கட்சிக்காரங்க எம்எல்ஏக்கள் நிறைய வேட்டியில வராங்க. மக்கள் ஏத்துக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? ஏன்னா விஜய் ஏத்துக்கிட்டதுனால தான் அவருக்கு ஓட்டு போட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவர் பண்றது எல்லாமே நம்ம ஏத்துக்க முடியாது. ஒரு விஷயம் கேளுங்க, எப்பவுமே இப்பதான் அவர் நேற்று முதலமைச்சர் ஆகிய 2 நாள் தான் ஆச்சு. இப்போ உங்களை மாதிரி எத்தனை பேர் விமர்சனம் பண்ணுவீங்க, எவ்வளவு கேள்விகள் கேட்பீங்க. அதனால கால நேரங்கள் வரும் ஒரு காலகட்டத்தில் ஒரு மாதிரி அடுத்த ஒரு வேட்டியோட வரலாம். வேட்டியோட நீங்க பார்க்க தான் போறீங்க. ஏற்கனவே சினிமால பார்த்தீங்க, நிஜமான நடைமுறைக்கு வரீங்க. அவர் ஒரு நடிகர் என்பதற்காக இப்படி ஒரு கதாபாத்திரம். ஏன்னா நீங்க எவ்வளவு கொஸ்டின் கேட்குறீங்க. அவர் அந்த கோட்டை சூட்டோட வரும்போது அவர் எத்தனை முக்கியமான அது சம்பந்தமான அட்வைஸ்கிட்ட அவர் அட்வைஸ் கேட்டு தான் அவர் போட்டிருப்பாரு. அவர் சும்மா ஒன்றும் வரல. ஸோ அதை வந்து அவர் தெரிஞ்சுதான் போட்டாருன்னு சொல்றீங்க. தெரிஞ்சுதான் இந்த ட்ரெஸ்ல போவோம் அவரு இது போறாரு. ஒரு வீட்டுல ஒரு பிள்ளைங்க அதுதான் மாற்றம்னு நினைக்கிறீங்க? மாற்றம் இல்லை, நியூ ஜெனரேஷன் அதை விரும்புறாங்கன்னு போய் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. வந்து சார் ஒரு வேட்டி ஷர்ட்ல வந்தா கூட அவ்வளவு அழகா இருப்பார் சார் அவரு. எல்லாரும் ஒரு விஷயங்களுங்க, ஷூட்டிங்ல நீங்க கூட அழகா இருக்கிறீங்க. நான் கூட சினிமாவில் பார்க்கும்போது ஒரு மேக்கப் எல்லாம் போடும்போது அது அழகா தான் இருக்கு. அழகு என்பது தனிப்பட்ட முறை. அவர் ஒரு கோர்ட்டு ஷூட்ல வரும்போது அதுல போய் நம்ம விமர்சனம் பண்ணக்கூடிய விமர்சனம் பண்றதை விட எல்லாருமே எதிர்பார்த்ததே அதுதான். ஒரு ட்ரெடிஷனலான தமிழ் பாரம்பரியத்தோட வருவாரு. நீங்க தமிழ் படத்துல அதே முதலமைச்சர் 3 கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டுல வந்து என்ன சொல்லிருக்காரு பாருங்க. எனக்கு ஓட்டு போட்டவங்களும் போடாதவங்களும் என் மனசை கஷ்டப்படுத்தியவர்களும் என்ன யார சொன்னா தெரியுமா? என்னை இந்த நாட்கள் அமரவிட கூடாது என்று சொன்னவர் தூய சக்தி, துஷ்ட சக்தி, தீய சக்தி, துஷ்ட சக்தி, அறிவாலய சக்தி. நான் இதை சொல்றேன். ஏன்னா அறிவே இல்லை, அதாவது ஒரு சுவை இல்லாத பட்டலுக்கு அறுசுவை என்று அழைக்கணும்னு போட்டுப்பாங்க. ஸோ அறிவே இல்லாத சிலவர்களுக்கு ஆலயம் என்று கூட சொல்ல வச்சிருப்பாங்க. அதில் நீங்க அதுல போய் உள்ள இது பண்ணாதீங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு ஏனென்றால் அவர் ஏன் சொன்னார்னா, விஜய் அவர்கள் ஒரு நிமிடம் கூட அந்த நாற்காலில் முதலமைச்சர் நாற்காலில் உட்காரக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடும் ஒரு குடும்பத்தில் நடந்து தான் இருக்குது. இன்னைக்கு எப்படியாவது இவரை வந்து கவுத்தணும் நினைக்கிறாங்க. நாம என்ன நினைச்சாலும் நீங்க என்ன நினைச்சாலும் இறைவனுடைய சக்தி இருக்குது. அந்த இறை சக்தியில தான் நீங்க பாத்தீங்களா அவரு எல்லா கோயிலுக்கும் போனாரு. திருச்செந்தூர் கோயிலுக்கு போனாரா இல்லையா? முருகன் கிட்ட போயிட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு வேல் எடுத்தாரு. அது காரணம் என்ன? திருச்சியில சிவபிரகாச ஆதினம் ஒரு ஆதினகத்தா இருக்காரு. அவருடைய ஒரு ஆன்மீக ஆலோசனையும் பல ஆன்மீக ஆலோசனை பொருள்தான். ஏன்னா எப்பவுமே நம்முடைய தமிழ்நாட்டுல ஒரு கலாச்சாரம் பண்பாட வந்தே மாதரம் அந்த இதெல்லாம் நம்ம ஒரு இதுல பிள்ளைப்பட்ட தமிழ் தாய் வாழ்த்துன்னு இருப்பது என்னன்னா, சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது, சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மை எல்லாம் நடக்குதுன்னு ஜோதிடர்களும் ஆதினகர்த்தாக்களும் சொன்னனால்தான் அவர் இன்னைக்கு அந்த எல்லா மதத்தினே ஒரு நிலைப்பாடு. திருச்சியில கூட அவர் முட்டு போட்டு ஆர்சி சர்ச்சில் இருந்தாரு. இதே நீங்க கீழ்பெண்ணாத்தூர்ல இருக்கிற திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர்ல இருக்கிற ஆதிபராசக்தி பீடம் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க பாருங்க. அரசாட்சி என்பது அதிகாரத்தின் ஆசனம் அல்ல, அது மக்களின் கண்ணீரை துடைக்கும் அருளாசனம். அதர்மம் அழிந்து தர்மம் வெல்லும் காலமாக தங்களின் ஆட்சி அமையட்டும் என்று கீழ்பெண்ணாத்தூர்ல ஆதிபராசத்திலிருந்து பீடத்துல அறிக்கை கொடுத்துருக்காங்கன்னா எல்லோரும் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அது ஆன்மீகவாதியாக இருந்தா, அரசியல்வாதியாக இருந்தா, ரிஷிகளாக இருந்தது என்ன, யோகிகளாக இருந்த என்ன, ஞானிகளாக இருந்த என்ன. ஆகவே தமிழ்நாட்டினுடைய இளம் தலைமுறையிலும் மக்களும் இன்னும் ஒரு 10 ஆண்டு காலம் விஜயனுடைய ஆட்சி வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளார்கள்.
விஜயோட ஆட்சி இப்பயே தெரிஞ்சு போச்சு சார். நாங்க எந்த ஒரு சமூகம் வந்துட்டு எந்த ஒரு கட்சியை சார்ந்தவங்க வரக்கூடாதுன்னு திராவிட கட்சிகள் போராடிட்டு இருந்தாங்களோ, பிஜேபி வந்தா இப்படிலாம் நடக்கும்ன்ற ஒரு பயத்தோட இருந்தாங்களே. ஆனா இது என்னங்க டுஸ் பண்ணி விடுங்க. இருங்க இருங்க, நான் இன்னும் சொல்லி முடியல, பிஜேபி ஆகாதா? நான் இன்னும் சொல்லி முடிக்கல. பிஜேபி ஆளாகாதா? நான் பிஜேபி சொல்லி கொள்கை முடிக்கல நீங்க சார். அப்படிதான் கேட்காதீங்க. நீங்க பிஜேபி நான் இன்னும் கொள்கை முடிக்கல. இங்க முடிச்ச பாருங்க. பிறகு answer பண்ணுங்க. கழகம் இல்லாத தமிழகம் அது விஜயால் உருவாகி உள்ளதா இல்லையா சொல்லுங்க. கழகம் இல்லாத தமிழகம் யார் உள்ள அது வரக்கூடாது? ஊழல் மாடல். திராவிட மாடல் ஊழல் இப்ப மாடல். அந்த ஆட்சியை தான் ஊழலிலே விஜய் குளித்த பண்ணிட்டு மாடல். ஊழலுக்கான பிரயத்தப்படும் மக்களை பிஜேபி ஏமாற்றி யார் வேணாம்னா அததான் பண்ணிட்டு இருக்காரு இப்ப விஜய். ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஏங்க நீங்க நேத்து வரை நாங்க மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் கேட்டோம். அதுக்காக இப்படி பாருங்க. கோயில் குளத்தை பேஸ் பண்ணி வர மாற்றமா எங்களுக்கு நாங்க கேட்டோம். விடுதலை சிறுத்தை திருமாவளவன் கூட சொன்னாரு தாவேகா பிஜேபியுடைய பி டீம்னு. அப்படிதான் இருக்கு. நீங்க சொல்றத பத்தி இப்ப அப்படிதான் காங்கிரஸ் இருக்கு. ஆதரவு இப்ப நீங்க சொல்றது அப்படிதாங்க இருக்கு. காங்கிரஸ் ஆதரவு கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் 5 சட்ட உறுப்பினர் இருக்கிறாங்க. அவங்க ஆதரவு கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் மூலமா தான் ஆட்சி அமைக்கிறாங்க. இதுக்கு பிஜேபி என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க. இப்ப சொன்னீங்களே சார் ஒரு எக்ஸாம்பிள், ஒவ்வொரு கோயில பத்தி இந்த ஜோசியர் சொன்னாரு இது பண்ண, இதெல்லாம் யார் சார் ஃபாலோ பண்ணுவாங்க? சரி அப்படி பார்த்தா நீங்க சொல்றீங்க விஜய் எதுக்கு பெரம்பூரை செலக்ட் பண்ணாரு? விஜய் திருச்சியை செலக்ட் பண்ண சொல்லுங்க. எதுக்கு நீங்க சொல்லுங்க. பெரம்பூர் வந்து திமுகவோட கோட்டையா ஐயா நாங்க கோட்டை இல்லங்க. திமுகவோட ஆட்சி அங்கதான் நடக்குது. அப்படிலாம் கிடையாதுங்க. தமிழ்நாட்டை 9 வருஷம் திமுக அங்கதான் ஆட்சி பண்ணிட்டு எம்ஜிஆர் கூட மீனம்பாக்கம் திருசூலத்தூர்ல இருந்தவரை சென்னையில அவர் நின்று ஜெயிக்கல. ஏன்னா சென்னை என்பது ஒரு காலகட்டத்தில் திராவிட இயக்கங்கள் திமுகவுடைய கோட்டை. அந்த கோட்டையை வேட்டையாடி தகர்த்த பெருமை விஜய்க்கு சாருங்க. பெரம்பூர்ல ஏன் நின்னார் தெரியுமா? பெரம்பூர்ல 80 லட்சம் ஓட்டு ஆர்சின மக்களுடைய வாக்குகள் உள்ளது. அங்க ஆர்சி மக்கள் மட்டும் இல்ல, பலதரப்பட்ட மக்களும் இருக்காங்க. சிறுபான்மை மக்களும் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், இந்துக்கள் எல்லாருமே இருக்காங்க சார். நீங்க மேலோக்கம் பேசாதீங்க. அரசியலை பொறுத்தவரையும் ஜாதியை வைத்துதான் அரசியல். அரசியலை பொறுத்தவரையும் மதத்தை வைத்துதான் அரசியல். ஆகவே விஜயும் அதில் விதிவிலக்கு அல்ல. காரணம் என்றால் பெரம்பூர் தொகுதியில் 80,000 ஆர்சின மக்களும் அதுக்கு அடுத்தபடியாக முதலியார் சமுதாய மக்களும் அதிகமா இருக்கிறாங்க. திருச்சியில பாத்தீங்கன்னா பிள்ளைமார் சமுதாயமும் கன்னடான பிள்ளைமார் சமுதாயம் அங்க ஆர்சி மக்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் அவர் அங்க செலக்ட் பண்ணது. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு தடவை ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு குளத்தூர்ல செலக்ட் பண்ணாங்க? குளத்தூர்ல சொல்பம் ஓட்டு தான் இருக்குது. சேப்பாக்கம் உதயநிதினாரு அங்க இஸ்லாமியர்கள் ஓட்டு அதிகமா இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு லாப நோக்கில் தான் எல்லாருமே செல் பண்ணாரு. அரசியல் ஜாதி தான். அரசியல் என்பது ஜாதியை பார்த்தான், அரசியல் என்பது மதத்தை பார்த்தான், அரசியல் என்பது மொழியை பார்த்தான். ஏன் திமுகவுல அறநிலையத்துறை அமைச்சர் என்ன பண்ணாரு? அவருக்கு மொழியை பார்த்தா அவர் நிர்வாகம் பண்ணாரு, ஜாதியை பார்த்து பண்ணாரு. விஜய் பண்ண போற அரசியல் அப்படிதான் இருக்கும்னு சொல்ல வரீங்களா? நான் ஒரு பேச்சுக்காக சொல்றேன். அதாவது ஜாதி இனம் மொழி என்பது ஒரு அரசியலுக்கு வளர்ச்சிக்கும் தன்னை கட்டமைப்பு ஊக்கி கொடுப்பான், ஒட்டு குழுக்காதான். இப்போ டாக்டர் ராமதாஸ் பன்னியர் சமுதாய மக்களுக்கான நிலைப்பாட்டுக்கிறது. விடுதலை சிறுத்தை தலித் மக்களுடைய பாதுகாப்பு சொல்றாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு ஜாதி பின்படுத்த நிற்கிறாங்க. நீங்க அப்படி சொல்ல முடியாது. விஜய் நீங்கள் வந்து கமர்ஷியல் கட்சி, அதாவது விடுதலை சிறுத்தை நீங்கள் கமர்ஷியல் பார்ட்டின்னு சொல்ல முடியுமா? மதசார்பற்ற கட்சி தானே சார். அப்ப ஏங்க இது ஆட்சி நடக்குதா? அப்போ விஜய் கொண்டு வந்தது மதசார்பற்ற போக போக தானே தெரிய போகுது. ஏங்க இப்ப 2 நாளுங்க இருக்குது. அதனால நீங்க பொறுத்திருந்து பாருங்க. போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும் நினைச்சிருங்க. எடுத்தோடனே எனக்கு உடனே வேணும் முடியுமா சொல்லுங்க. அவரே நான் சொல்லிருக்காரு. பாருங்க சற்று காலதாமதம் கொடுங்க. காரணம் என்னவென்றால் கஜானாவை திமுக ஆட்சி தொடச்சி எடுத்துட்டாங்க. நான் அங்கு போய் என்ன செலவினம் செய்து பார்க்கிறோம். 8 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இந்த கடனை எப்படி செலவு பண்ணாங்க, எப்படி ஏமாத்திருக்காங்க நான் வெள்ளையறிக்கை கொடுப்பேன், 10 லட்சத்துக்கு மேல வெள்ளையறிக்கை கொடுப்பேன்னு சொல்லிருக்காரு. ஏன் வெள்ளையறிக்கை கொடுக்குறேன்னு சொன்ன என்ன நடந்து தெரியுமா? வெள்ளையறிக்கை கொடுத்த உடனே மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஐயோ மனம் வச்சுக்கிடுங்க அப்படி இப்படி ஏன் நடிக்கிறாரு? ஏனென்றால் வெள்ளையறிக்கை கொடுத்தால் பூனைக்குட்டி வெளியில் வரும், ஊழல் வெளியில் வரும், கொள்ளையடித்தது வெளியே வரும், சாப்பாடு போட்டு சாப்பிட்டது வெளியே வரும். அத்தனையும் இந்த வெள்ளையறிக்கை மூலமாக ஊழல் கும்பல்கள் வாந்தி எடுக்க வைப்பார்கள் என்பது வெள்ளையறிக்கையுடைய நிலைப்பாடு. ஆட்சிக்கு முன்னாடி வரும்போது அதிமுக ஆட்சி வந்தாங்க இல்லையா? ஆட்சி இவங்க வந்த உடனே அவங்களும் இதே மாதிரி வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க. கஜானா காலின் அவங்களும் அதே கம்ப்ளைண்ட் ஒன்றும் கிடையாது. அதுக்கு நான் சொல்றேன். 2021 திமுக ஆட்சி எலெக்ஷன், சட்டப்பேரவை எலெக்ஷன் நடக்கும்போது ஸ்டாலின் என்ன சொன்னாரு? சென்னை மாநகராட்சி கமிஷனர் அந்த கார்த்திகன் ஊழல்வாதி, உள்ளாட்சித்துறை அமைச்சர் வெளிமணி வந்து ஊழல் பண்ணியிருக்காரு. தமிழகத்தினுடைய மக்கள் நலத்துறை அமைச்சர் செயலாளரான டாக்டர் ராதாகிருஷ்ணனும் மக்கள் நலத்துறை அமைச்சர் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் ஊழல் செய்தார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் விசாரணை செய்வோம் சொன்னாரா இல்லையா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடநாடு கொலை கொள்ளை வழிப்பறிய நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜெயலலிதாவுடைய அப்போலோ மேட்டரை நடவடிக்கை சொன்னார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எடப்பாடி பழனிசாமி 4 லட்சம் கோடி ஊழலை விசாரணை பண்ணுன்னு சொன்னது நான் சொல்லல, மு.க. ஸ்டாலின் சொன்னாரா? ஆட்சியில வந்தாரா? ஆட்சியில வந்து என்ன ஆச்சு? அதிமுகவும் திமுகவும் நீயும் நானும் ஒண்ணு,
வாக்களிச்ச மக்கள் எல்லாம் மண் என்ற தலைப்படு இருந்ததா இல்லையா? சொல்லுங்க. ஏன் நடவடிக்கை எடுக்கல? எதிர்கட்சி தலைவரா தான் இருந்தார். இவர் எதிர்த்துட்டு தான் இருந்தார் திமுக ஆட்சியில. ஏங்க ஒரு விஷயம் கேளுங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில திமுக நாளொரு மேனியும் பொழுதுரோணமாக போராட்டம் நடத்தினாங்க. ஏன் கனிமொழி நடத்தினாரு? இந்தியாவிலேயே விதவைகள் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு, நாங்க ஆட்சியில வந்தோம்னா ஒரு சொட்டு மதுபானம் கூட விற்க மாட்டேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காத்தோடு போயாச்சு. இன்னைக்கு சொல்லுவாங்களா? சாராய சாம்ராஜ்யத்துக்கு அதிபர்களே திமுக தலைவர்கள் தான். அப்படி எப்படி ஒழிப்பாங்க? அதே தானே இப்ப வந்திருக்க உங்க விஜயம் சொல்லியிருக்காரு. வந்தோடனே 3 விஷயம் கையெழுத்து போட்டாரு. முதலமைச்சரா பதவி ஏற்றணும் 3 விஷயம், அதாவது 200 யூனிட் வந்து இலவசமா கொடுக்குறேன்னு கையெழுத்து போட்டாரு. இன்னொன்னு வந்து மகளிருக்காக அதிரடி சிங்கப்பெண் அதிரடி பணி, அது 2வது. 3வது என்ன சொன்னாரு? போதை பழக்கமே இல்லாத தமிழ்நாட்டா நான் மாத்த போறேன், போதைப் பொருளுக்கு எதிராக நான் வந்து திட்டங்கள் கொண்டு வருவேன், கடுமையா இருக்கும்லாம் சொன்னாரு இல்லீங்களா? அவர் செஞ்சிருவாரா? நேற்றைக்கு அவர் உத்தரவு போட்டோன்னே தமிழ்நாடு முழுதும் பல மாவட்டங்களில் போதை வஸ்துக்களை போலீஸ்காரங்க கைப்பற்றி எவ்வளவு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கட்டுக்கட்டா எரிச்சு பல கோடி ரூபாய்க்கு பொருள் அவங்க எரிச்சிருக்காங்க. நடவடிக்கையை வந்து இப்பதான் நீங்க கொடுத்துருக்கீங்க. 2 மாசம் ஆச்சா இல்ல 2 வருஷம் ஆச்சா? 2 நாள்ல நீங்க எல்லாமே எனக்கு வேணும்னா ஒரு பில்டிங் கட்டினா கூட மினிமம் 2 வருஷம் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படிங்க இது பண்ண முடியும்னு சொல்லுங்க. அவரே சொல்லிருக்காரு, கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. காரணம் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. தமிழ்நாட்டுல கடந்த 5 வருஷமாக திமுக அமைச்சர்களும் அந்த அமைச்சரை சார்ந்த ஏன் நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, நேற்றைக்கு கோட்டையில முதலமைச்சர் அந்த பதவி ஏற்றுட்டு அங்க கோட்டையில வரும்போது எல்லா சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிகளும் பூச்செண்டு கொடுக்குறாங்க. எந்த ஐஏஎஸ் அதிகாரி முகத்திலே அது தெளிவோ சிரிப்போ இருக்குதா? இல்லை. ஏன் இல்லை என்றால் அவர் என்ன சொன்னார்? வெள்ளை அறிக்கை கொண்டு வருவேன்னு சொன்னாரு. வெள்ளை அறிக்கை கொண்டு வந்தால் அமைச்சர்கள், அமைச்சர் தம்பி, அண்ணன், மாமை, மச்சான் கொண்டாங் கொடுத்தான். பிஏக்கள் லஞ்சம் வந்து கூட்டு கொள்ளை அடித்ததுக்கு அந்த கூட்டு கொள்ளைக்கு துணையாக கையெழுத்து போட்டது துறை சார்ந்த அதிகாரிகள் தான். ஆகவே சிக்குவது அரசியல்வாதி அல்ல, கையெழுத்து போட்ட அதிகாரி தான் மாட்டுவார்கள். ஆகவே ஆடு மேய்ச்சது போல ஆச்சு, கண்ணனு பொண்ணு போத்த போல ஆச்சுன்னு சொல்லவும் முடியாது. காரணம் என்றால் இந்த ஆட்சி 6 மாசம் இருக்குமோ 3 மாசம் இருக்குமோ எப்படியாவது கவிழ்த்து விட்டுருவாங்க. ஏனென்றால் திமுக கூட்டணியில் இருந்த சில கட்சிகள் தாவேக்கால் கூட்டணி அதிக ஆதரவு கொடுத்தலன. அதிலும் திமுக சில ஸ்லீப்பர் செல்லுகளை வைத்து உள்ளார்கள். இங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை அங்கு தகவல் சொல்வார்களோ என்ற நிலைப்பாடும் விஜயும் உஷாராக இருக்கிறாங்க. நீங்க நினைக்க மாதிரிலும் கிடையாது. விஜய் சாதித்து காட்டுவார். தமிழக மக்களின் எப்படி உள்ளத்தில் இடம் பிடித்துள்ளாரோ அதே போல் தேசம் முழுவதும் இடம் பிடித்துள்ள நிலைப்பாடு இன்று தமிழ்நாடு பயணித்துக் கொண்டிருக்கின்றன என்பது என்னுடைய பதிவு. சரி சார், இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா இன்னைக்கு வந்து தலைமை செயலர் எல்லாருமே எம்எல்ஏ ஒவ்வொரு தொகுதி வின் பண்ணவங்க எல்லாம் வந்துட்டு எம்எல்ஏ பதவி ஏத்துட்டாங்க. அதுல முக்கியமா பர்டிகுலரா வந்துட்டு செங்கோட்டையன் இன்னும் கூட அவருடைய பாக்கெட்ல அம்மாவோட படம் தானே இருக்கு. அவர் வந்து தாவேக்கால வந்துட்டாரு, விஜய் தான் அவருடைய முதல்வர். ஆனா இன்னுமே கூட பழசம் மறக்காம அவர் அம்மாவோட போட்டோ அங்க வச்சிருக்காரு. இதை வந்து இப்ப நீங்க ஒரு சீப்பர் செல் சொல்லலாமா? செங்கோட்டையன் அவர்கள் நல்லா புரிஞ்சுடுங்க. தமிழ்நாட்டு அரசியலில் ஜேசிடி பிரபாகரன், கே செங்கோட்டையன் இந்த 2 பேரும் அதிமுகவின் செல்ல பிள்ளைகள். எம்ஜிஆரின் செல்ல பிள்ளைகள், ஜெயலலிதா அம்மாவின் விசுவாசிகள். ஏன் அந்த செல்ல பிள்ளை வெளியில் வந்தது என்றால் எடப்பாடி பழனிசாமி சசிகலா தனியாகவும் அந்த நிலைப்படி 2021 அமித்ஷா என்ன சொல்றாரு? இங்க பாருங்க, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இல்லை, ஒருங்கிணைந்த அதிமுக வெற்றி பெற வேண்டும் முடியும் சொல்றாரு. எடப்பாடி அவர்கள் கேட்கல. அங்க ஜெயிப்போன்னு சொன்னாங்க, எலெக்ஷன் வச்சாங்க, தோத்தாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் ஓபிஎஸ் தனியா போனாரு. அந்த ஓபிஎஸ் கூட கேபி முனிசாமி போய் அவருக்கு லைஃபே அழிச்சாரு. அதே போல சசிகலா அம்மையாரை ஒருங்கிணைப்போம் என்று சொன்னார்கள். அதுலயும் கேபி முனிசாமி உள்ள வந்து அங்கேயும் கொல்லி வச்சுட்டு போயிட்டாரு. இப்ப அதிமுக நிலைமை என்ன? 4 கோஷ்டியாக உள்ள இருக்குது. ஆகவே தான் அவர் என்ன சொன்னாரு? என்னை வந்து அந்த ஒரு நிகழ்ச்சியில அவருக்கு இன்விடேஷன்ல பேரு போடல, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஓப்பன் பண்ணல, என்னுடைய பேரு போடலன்னு முதலமைச்சர்கிட்ட கேட்கிறாரு. அது தப்பு ஒண்ணு இல்லையா சொல்லுங்க? அப்ப ஒரு நிகழ்ச்சியில வரும்போது அவரை நீங்க அவாய்ட் பண்ணும்போது அதுல இருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை. இது சாதாரண பிரச்சனை தான், பேசி தீக்கிற பிரச்சனை. நீ என்ன சொல்ல நான் என்ன சொல்லனா? எடப்பாடி கேபி முனிசாமி போன்றவர்களை பேச்சை கேட்டு கட்சியுடைய உண்மை விசாரிகளை உள்ள தூக்கி வெளியில தூக்கி போட்டாச்சு. இப்ப கட்சியில யார் இருக்கிறா? எடப்பாடிக்கான தலைவர்கள் இருக்கிறாங்க. இப்ப என்னாச்சு? என்னாச்சு? வேலுமணி, சிவி சண்முகம் சார்ந்து ஒரு நிலைப்பாடு உருவாக்கியாச்சு. இப்ப அதிமுகவுக்கு அவரு சட்டமன்ற குழு தலைவர் இல்லை, அதிமுக குழு தலைவர் இல்லை. இனி அடுத்து என்ன பண்ண போறாங்க? பொதுச்செயலாளர் போஸ்ட் நீங்க இல்லை, என்ன பிரச்சனை பண்ண போறாங்க? அப்ப கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு இயக்கம் கண்ணுக்கு தெரிஞ்சு அழிவை நோக்கி செல்கின்றது என்றால் இது அதிமுக தொண்டர்களை பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆகவேதான் இந்த சூழ்நிலையை 4ஆம் தேதி
இந்த தேர்தல் போட 4ஆம் தேதி இரவு 11 மணிக்கு டெல்லியிலேருந்து வந்த ஃபோனு மயிலாப்பூர்ல ஒரு தலைவர்கிட்ட பிஜேபி ஆதரவு தலைவர்கிட்ட சொல்றாங்க. அந்த பிஜேபி தலைவர் திருஷாட்ட சொல்றாங்க. திருஷா வந்து விஜய்கிட்ட சொல்றாங்க. அதன் பிறகு மறுநாளைக்கு அதிமுகல கேபி முனுசாமி தோல்வி கண்டனால் அவர் என்ன பண்ணாரு, ஆதரவு தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப ஆதரவு திரிஷா தான் இதுக்கு மெயினான காரணம்னு சொல்ல வரீங்க. ஏங்க நீங்க என்ன சொல்றீங்க? இதுக்கு என்ன ஒரு தகவலை சொல்லுங்க. ஒரு தகவல் டெல்லியில இருந்து ஒரு திட்டம் உங்கள்கிட்ட தகவல் வருது. அந்த தகவலை எங்கிட்ட நீங்க சொல்றீங்க. நான் சார்ந்த தலைமையில சொல்றேன். இதுதான் அவருடைய அவர் அவ்வளவு ஒரு பிரதிநிதியா வந்து சொல்றாங்க. அப்படி பார்த்தா ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டாலின் எதுக்கு சந்திச்சாரு? அவரும் டெல்லியுடைய ரெப்ரசன்டா வந்து தான் ஸ்டாலினை சந்திச்சாரு. ஏன் அதுக்கு பிறகுதான் திமுக கூட்டணி ஆகலாமா, அதிமுக வெளியிருந்து ஆட்சி அமைக்கலாமா, திமுக வெளியிருந்து ஆதரவு கொடுக்கலாமா, அதிமுக உள்ளே இருந்து ஆட்சி அமைக்கணும், திமுக வெளியிருந்து ஆதரவு கொடுக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் ஆட்சி அமைத்தாலும் நாங்கள் சொல்லக்கூடிய அதிகாரிகள் தான் நீங்கள் நியமிக்க வேண்டும் பிரச்சனை அங்க வெடிக்குது. வேலுமணி என்ன சொல்றாரு? நாம வெளியேந்து ஆதரவு கொடுக்க வேண்டாம், ஆட்சியிலே பங்கெடுப்பேன்னு சொல்லும்போது கேபி முனுசாமி தான் சகுனி மாதிரி வந்து கெடுத்து குட்டிச்சுறாங்கினது. ஸோ இந்த அதிமுகவுடைய சமீப கால அழிவுக்கு எல்லாமே கேபி முனுசாமி தான் காரணம். அவரே 2 நாளுக்கு முன்னால அந்த கார்ல இருந்து கண்ணீர் விட்டு அழுது என்ன பண்ணியாங்க. அதாவது எல்லாமே கை நழுவி போயிடுச்சு போது என்ன அழுது புரண்டால் என்ன, ஆண்டாண்டு அழுது புரண்டாலும் மாண்டவர் மீள்வரோ என்ற இது ஹரிச்சந்திரன் கதையை வரலாறு போலதான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். அதிமுக மைனஸான நிலைப்பாடு இருக்குது. திமுக பொறுத்த வரைக்கும் எப்படியாவது திரும்ப ஆட்சிக்கு வரணும். ஏன்னா விஷுவல் மீடியா நம்ம கிட்ட இருக்குது, பிரிண்ட் மீடியா நம்ம கிட்ட இருக்குது. விஜய் இந்த சாவை கண்ட ஒவ்வொரு ஆட்சியிலையும் செய்யக்கூடிய தவறுகளை நம்ம இப்படியே சுட்டி காட்டி ஆட்சியை பிடிச்சலாம். செல்லூர் ராஜ் மாதிரி ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது, காரைக்குடி ஆட்சியை தான் பிடிக்க முடியும் திமுக இனிமேல். சரி, நான் கேட்டது என்ன, செங்கோட்டையன் இன்னமும் பழச மறக்காம அம்மா படம் எடுத்திருக்கலாம் இல்லையா? ஒரு விஷயங்களுங்க, அதாவது அவருக்கு செங்கோட்டையனுக்கு ஜெயலலிதா அம்மா தான் குலதெய்வம். போதுமா? குலதெய்வத்தை மறக்க முடியாது. அது விஜயே சொல்லலையே. அவரு ஆரம்பத்திலே கட்சியில இருக்கும்போது அந்த படத்தை அவர் வச்சுட்டா இருந்தார். அதனால அது வந்து அவர் என்ன நிலைப்பாடு கொடுக்கிறார் என்பதுதான் முக்கியமே தவிர்த்து அவரை வந்து விஜய் வந்து அவரோட வந்து டிலீட் எல்லாம் பண்ணல, அவரை வந்து தள்ளி வைக்கல. செங்கோட்டையன் பவர்ஃபுல்லான ஒரு பவர் சென்டர். இன்னொரு சொன்னாரு பாத்தீங்களா, இங்கு ஒரே ஒரு பவர் சென்டர் தான், அது விஜய் பவர் சென்டர். சிலரை போல் அங்க ஒரு சென்டர் இங்க ஒரு சென்டர் சொன்னது யாரா தெரியுமா? KN நேருவா சொன்னாரு. KN நேரு உள்ளாட்சித்துறை அமைச்சர், அவர் ஒரு கம்பெனி பவர் சென்டர், அவருக்கு தம்பி ட்ரூ வேல்யூகம் ஒரு பவர் சென்டர். அந்த ட்ரூ வேல்யூகம் தான் சென்னை மாநகராட்சியும் மழைநீர் கால்வாயும் அதே போல வந்து பஸ் ரூட்டும் மெட்ரோ பாட்டும் பாராட்சிக்கிட்ட அந்த கம்பெனி தான் எடுத்தாங்க. இன்னொரு தம்பி கோயம்புத்தூர் ஆபீஸ், இன்னொரு ஆபீஸ் பெரம்பலூர், இன்னொரு ஆபீஸ் திருச்சி, இன்னொரு ஆபீஸ் சேலம். இப்படிலாம் கொள்ளையடிச்சாங்களே, அதான் சொல்ல பவர் சென்டர். ஏன் திமுக தலைமையில 5 பவர் சென்டர் இருக்குது. ஒன்னு முதல்வர் ஸ்டாலின், இன்னொன்னு மருமகன் சபரீசன், அடுத்தது உதயநிதி ஸ்டாலின், அடுத்தது துர்கா ஸ்டாலின். இன்னொரு பவர் சென்டர் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கும் தருமபுரி மாவட்டத்தை மையம் கொண்டு பெங்களூர்ல ஒரு பவர் சென்டர் இயங்குது. இதுல உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. பவர் சென்டர் கொள்ளையடிப்பதற்கு பவர் சென்டர் ஆட்சி அதிகாரத்தை வைத்து நின்று சொல்றேன். இந்த முறை திரும்பவும் திமுக ஆட்சி வந்ததுன்னா இலங்கையில் தமிழர்கள் புலம்பெயர்ந்த நாட்டை விட்டு வெளியில் சென்றார்களோ அதே போல் நிலைமை தமிழன் அகதிகளாக ஆக்கப்படுவான் என்பதை எந்த வித ஆட்டமில்லை. காரணம் என்றால் அவ்வளவு கொள்ளை. 10 லட்சம் கோடி யாருக்கு நீங்க சொல்ல பண்ணீங்க? எந்த ஏழையை நீங்க வாழ வச்சீங்க? தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு வரைக்கும் ஏழை எளிய மக்கள், எத்தனையோ விதவை பெண்கள், லட்சக்கணக்கான விதவை பெண்கள், படித்த பட்டம் பெற்ற எத்தனையோ குடும்ப பெண்கள் 15,000 ரூபாய்க்கு சம்பளத்தை பேசுறாங்க. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் இந்த திமுக ஆட்சியில தேனாரும் பாலாரும் ஓடுதா? ஒண்ணுமே இல்லைங்க. பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே, இந்த ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே. அதனாலதான் மக்கள் பார்த்தாங்க, 2 திராவிட கட்சி ஊழல் கட்சி எழுந்தார்கள், விழித்தார்கள். எம்ஜிஆர் பாட்டு இப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாது, ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை போக்குவதற்கு தேர்தல் உண்டு சொல்லி அந்த தேர்தல் தான் பிசில் சத்தம் தமிழ்நாடு முழுவதும் ஒழித்தனவா இல்லையா? இதை பற்றி உங்களுக்கே இப்படி எரிச்சல்லாம் ஒண்ணுமே இல்லை. நாங்க என்ன கேக்குறோம், விஜயோடைய இந்த அரசியல் வந்து புரட்சியா இருக்குமா இல்ல ஒரு பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங்கா இருக்குமா அப்படின்றதா எங்களோட கேள்வி. அது ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு திறமையான நிர்வாக அனுபவம் விஜய்க்கு இருக்கா இல்ல அவரு சினிமால காட்டுற அந்த ஒரு இமேஜின் வச்சுதான் பெரிய ரசிகர்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சிக்கு வந்திருக்காரா? அதாவது ஒரு முதலமைச்சரா வந்தாச்சு, ஆயிரக்கணக்கான அட்வைசர் அவர் வச்சிருக்காரு, எவ்வளவு அழகா மேடையில பேசாரு,
இதுக்கு மேல எந்த அது எப்படி சார் முதலமைச்சர் எவ்வளவு அழகா மேடை அது என்ன சார் உங்க பாவனையே பயங்கரமா இருக்கு. ஆமாங்க. அவரு எவ்வளவு அழகா வந்தாரு, எவ்வளவு எவ்வளவு அழகா அழகா பேசுனாரு. மேடையில பேசினாரு. ம். எத்தனை பேரு அவருக்கு காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளை யாருமே அவர் விடாம இருந்தாரு. ம். ஆட்சி ஆந்தோர்னா அவருடைய அந்த திராவிட கட்சியினுடைய தலைவரான வீரமணியை சந்திச்சிருக்காரு. இன்னைக்கு 3:30 மணிக்கு வைகோல் சாமி போய் சந்திக்கிறாரு. அடுத்தது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போய் சந்திக்கிறாரு. இதே மனித பண்பு தானே இல்லையா? 1967 பெருந்தலைவர் காமராஜருக்கு பெரியார் ஆதரவு கொடுக்கிறாரு. ம். ராஜாஜி காங்கிரசும் ம். அண்ணாவும் திமுக வந்து கூட்டணி அமைச்சு அண்ணா முதலமைச்சர் வர்றாரு. அந்த நேரத்துல அண்ணாதுரை எங்க போனாரு? திருச்சியில தங்கி இருந்த பெரியாரை நோக்கி கும்பிட்டுக்கிட்டு, நான் முதலமைச்சர் பதவி ஏற்க போறேன், இது உங்க ஆட்சி, இது உங்க நிர்வாகம் என்ன சொன்னாரு. அதுக்கு விடுதலை பத்திரிகையில பெரியார் என்ன எழுதுறான்னு தெரியுமா? அண்ணாவுக்கு எதிராக நான் காமராஜ் சப்போர்ட் பண்ணேன், நான் காங்கிரஸ்காரன். அண்ணா என்னை பார்க்கின்ற போது நான் புது பெண்ணை போல் தலைகுனிந்து இருந்தேன் என்று சொன்னாரா இல்லையா? அதே போல் அரசியல் கட்சியில் எதிரி, நண்பன், பகவன் ஆயிரம் இருந்தாலும் அதை பக்குவமாக ஹேண்டில் பண்ணால்தான் இந்த நாள் மட்டுமல்ல எந்த நாளும் இனிய நாளாக இருக்கும் என்பது என் நிலைப்பாடு. நன்றி சார், ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.